நானும் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன், உஷா உங்க தம்பியை விரும்புகிறான்னு. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏன் அதை பற்றி எதுவுமே பேசவே மாட்டேன்றீங்க? ஏன் உனக்கு நான் எத்தனை முறைடி சொல்றது? என் தம்பிக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புறான்னு தான் சொல்லிட்டான்ல. தெரிஞ்சும் சும்மா சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா என்ன பதில் சொல்ற? மாமா அவர் விரும்புகிறாருன்றதுக்காக யாரெல்லாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துடுவீங்களா? நான் தான் மாமா அவரை விரும்புகிறேன். எனக்கு தான் அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள். உஷா, நீ யோசிச்சு தான் பேசுறியா என்ன? விருப்பமே இல்லாதவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் அவன் சந்தோஷமா இருந்துருவானா? அதே நான் சொன்னா மட்டும் அவன் எப்படி ஓகே சொல்லுவான்? அவன் வந்து மேஜர் ஆயிட்டான். அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவன் நினைப்பான். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? வீட்டில் போய் வேற வேலை இருந்தா பாருங்க. காலங்காத்தால வந்து மனுஷனை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, நானும் எவ்வளோ நேரம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நான் என் பொறுமையை ரொம்ப தாங்க சோதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் தம்பிக்கு உஷாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இல்லைன்னா நான் அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பார்த்துக்கோங்க. ஏய், இங்க பாருடி, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உன்னை பேச்சை கேட்டு ஆடிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் தம்பி விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை இல்லை, புரியுதா? என்னப்பா சந்தோஷ், ஒரே சந்தோஷமா இருக்க போலையே. என்ன விஷயம்? அண்ணா கிட்டயும் சொன்னா அண்ணாவும் சந்தோஷப்படுவேன்ல. ஆமா, நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. என்னப்பா சொல்ற? அண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, பிரியா வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு. என்ன போய் பேசுனேன்னு சொன்னேன்லண்ணா. அவங்க என்னை கூப்பிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கண்ணா. ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து அவங்கள வந்து பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து முடிவு பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்கண்ணா. அப்படியாப்பா, சந்தோஷம்ப்பா சந்தோஷ். எப்போ போகலாம்? நல்ல நாள் பார்க்கட்டுமா? ஒரு நாள் போய் எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். சீக்கிரமா உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னால் இதை ஒத்துக்கவே முடியாது. யாரை கேட்டு இந்த முடிவுலாம் எடுத்தீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போவீங்களா? வீட்டில் ஒருத்தி நான் இருக்கேன்ல, என்கிட்டயும் கேட்கணும்னு உங்கள் யாருக்கும் தோணாது. என்னால் இந்த கல்யாணத்துக்கெலாம் ஒத்துக்கவே முடியவே முடியாது. உன்கிட்ட இப்ப யாரும் இதை பத்தி கேட்கவே இல்லையே. என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறப்போ உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா வராத, அவ்வளவுதான். அவனுக்கு பிரியாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வீட்டு மருமக தான். எனக்கும் என் பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆமா, நீங்க சொன்னது கரெக்டு தான். நீங்க இந்த வீட்டு மருமக தான், மாமியார் கிடையாது. எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் நீ என்கிட்ட முழு உரிமையும் இருக்கு. அவருக்கு ஓகேங்கிறப்ப உங்களை பத்திலாம் நான் கவலைப்படணும்னு எனக்கு அவசியமே இல்லை. சந்தோஷ், என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் அண்ணிக்கிட்ட பேசுகிறீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓ அப்படியா நீ? சரிங்க, நீ மரியாதையாவே பேசுறேன், சொல்லுங்க. இங்கே பாருங்கள் சந்தோஷ், உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் வந்து என் தங்கச்சியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் தங்கச்சியை தவிர இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக வேறு யாரும் வரதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன நீ காமெடி பண்றீங்களா? உங்களை எதுக்கு நான் கேட்கணும்? நீங்க யார் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட நான் எப்படி பெர்மிஷன் கேட்பேன்? உங்க தங்கச்சி நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. அண்ணா, இந்த மாதிரி பிரியா வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு இன்னும் அர்ஜுன் கிட்டயும் அண்ணா அன்னிக்கிட்டையும் சொல்லலை. நான் ஓடி போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பொண்ணு பார்க்க போறப்ப அண்ணாவும் அண்ணி என் கூட வரேன்னு சொன்னாங்க தெரியுமாண்ணா. அதனால அவங்க கிட்டயும் சொல்லி அவங்கள நாள் பார்க்க சொல்றேன். எல்லாரும் அந்த நாள் சேர்ந்து போயிட்டு வருவோம். சரிப்பா. லக்ஷ்மி அண்ணியும் சண்முக அண்ணாவும் பார்த்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அவங்க உனக்கு எப்பயுமே நல்லது தானே பண்ணுவாங்க. அவங்க நல்லபடியாக உனக்கு நல்ல நாளாக பார்த்து சொல்லுவாங்க. சந்தோஷ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போயிட்டு வா, நானும் வேணா உன் கூட வரேன். வாப்பா போகலாம். என்ன 2 பேரும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் உங்கள் தம்பி என்னன்னா, நான் இங்கே அண்ணின்னு இருக்கேன், என்ன அண்ணின்னு மதித்து எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன்றாரு, சொல்ல மாட்டேன்றாரு. அந்த லக்ஷ்மி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்வேங்கிறாரு. அவள் தான் இவங்களுக்கு என்ன அண்ணியா என்ன? ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் தான் இந்த வீட்டு மருமக, உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் நான் தான், புரியுதா? சி, என்ன எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணனோட வைஃப் நீங்க தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா நான் மனசார சண்முக அண்ணனையும் லக்ஷ்மி அண்ணியும் எங்க அண்ணா அண்ணியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர் தான் என் நல்லது என்னது எல்லாம் பார்த்து பண்றாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க இதுவரை? எனக்கு இன்னொரு முறை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சந்தோஷ், என்ன என்கிட்டயே உங்கள் குரலை ஒசத்தி பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன லிமிட்டோ அவ்வளோட நிறுத்திக்கோங்க. ரொம்ப ஓவராக பேசுனீங்க, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஏங்க, நீங்களாம் அறிவே இல்லை. உங்கள் தம்பி என்னை எப்படி பேசிகிட்டு இருக்காரு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப லிமிட்ட பேசுறீங்களா? நீ அதே லிமிட்டோட நீங்க இருங்க. என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னொரு முறை என்கிட்ட வந்து உன் வாழ்க்கையில இது பண்ணணும் அது பண்ணணும் வந்து நின்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான். உங்க லிமிட் என்னமோ அதோட நின்னுக்கோங்க.
அட வாப்பா சந்தோஷ், நாம போலாம். இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. என்ன சொன்னாலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்குங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. வா வா, நம்ம சண்முகம் வீட்டுக்கு போலாம். வா போலாம். ஆ, சரிங்க, நான் வாங்க போலாம். சண்முகம். அடடே வாப்பா ரகு, வாப்பா சந்தோஷ், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாம் தானே வந்திருக்கோம். அட வாப்பா, வந்து உட்காரு வா. சரிங்க அண்ணே. சந்தோஷ், நீயும் வந்து உட்காருப்பா. இல்லைண்ணே, பரவாயில்ல. லக்ஷ்மி, இங்க வாமா, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அட வாப்பா சந்தோஷ், வாங்கண்ணா. அண்ணி, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயத்த பத்தி பேசலான்னு தான் வந்திருக்கேன். அப்படியா, சொல்லுங்கண்ணா. கங்க்ராட்ஸ்டா மச்சான். ஒரே சந்தோஷமா இருக்க போல. சும்மா இருடா. நானே அண்ணா அண்ணிக்கிட்ட எப்படி இதை சொல்றதுன்னு தயக்கமா இருக்கேன். நீ வேற. கலக்கு கலக்கு. அண்ணே, நம்ம சந்தோஷ் பிரியான்ற ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்தான். அது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு வீட்டில் நேற்று போய் பேசிட்டு வந்தான். அவங்களுக்குமே எல்லாம் பிடிச்சிருச்சு சந்தோஷ. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து பிரியாவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்ற சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு நினைச்சோம். அதாங்கண்ணே. அடடே பரவாயில்லையேப்பா சந்தோஷ், நீ காதலிக்கிற பொண்ணு வீட்டிலே போய் பேசி சம்மதம் வாங்கியிருக்கே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாழ்த்துக்கள்ப்பா சந்தோஷ். தேங்க்ஸ் அண்ணே. சந்தோஷ், நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு விஷயம் தெரியும். இப்போ தான் சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். சந்தோஷம்ப்பா, வாழ்த்துக்கள். அண்ணா அண்ணி, கண்டிப்பா நீங்க தான் எனக்கு பொண்ணு கேட்க வரணும். ஏன்னா எங்க அண்ணா கூட எங்க அண்ணி வருவாங்களான்லாம் எனக்கு தெரியாது. அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீங்க 2 பேரும் கண்டிப்பா எனக்கு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். சரியா? நீங்க தான் வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல. அட சந்தோஷ், இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நீ கூப்பிடவே தேவையில்ல. நீ கூப்பிடலனாலும் நானும் உங்க அண்ணியும் கண்டிப்பா வந்துட மாட்டோமா? அது நாங்க மட்டும் என்ன, குடும்பத்தோட வந்து உனக்கு பொண்ணு கேட்போம். சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நாங்க இருக்கோம்ல. அடுத்து உனக்கு இப்போ நாள் குறிச்சிடலாம். நான் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன். அந்த நாள் போய் நம்ம பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு. இருந்தாலும் என் கடமை இல்லை, நான் சொல்லணும். அதான் நாள் பார்க்கறதெல்லாம் நீங்க பெரியவங்களா பார்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும். நீங்க பார்த்து முடிவு பண்ணி ஒரு நாள் சொல்லுங்க. நான் அவங்க வீட்டில் சொல்லிடுறேன். அந்த நாள் நம்ம போய்க்கலாம். பரவாயில்லையே, இப்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உங்க மாமனார் மாமியார. சந்தோஷம். நாங்க நாள் பார்த்து நான் சொல்றேன்ப்பா. லக்ஷ்மி, அந்த கேலண்டர் கொண்டு வாமா. கொண்டு வரேன் மாமா. அப்புறம்ப்பா சந்தோஷ், சொல்லு, அவங்கெல்லாம் உங்ககிட்ட எப்படி நல்லா பேசுறாங்களா? எப்படி தெரியுறாங்க ஆளுங்கெல்லாம் உனக்கு? நல்லவங்களா தெரியுறாங்களா? நல்லா பழகுறாங்களா? அது எல்லாமே பரவாயில்லண்ணே. நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்க்க போனேன். நானும் பயந்துட்டு தான் போனேன். ஆனாலுமே என்கிட்ட நல்லா ஃப்ரீயாக தான் நல்லா தான் பழகுனாங்க. எதுவுமே ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டாக அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே. நார்மலாக தான் பழகுறாங்க. எனக்கு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பிடிச்சிருக்கண்ணே. நல்லா தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா. இந்தாங்க மாமா. சந்தோஷ், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? உன்னால லீவ் போட முடியுமாப்பா? என்ன ஃபுல் டே லீவ் போடணுமோ? இல்லைப்பா, நீ ஒரு 1 or 2 hours பெர்மிஷன் போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா 9 to 10 நல்ல நேரமாக இருக்குது. அந்த டைமில் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். அதுக்கப்புறம் நீ வேணா ஆஃபீஸ் கிளம்பி போய்க்கோ. உனக்கு ஓகேவா? அப்படின்னா ஓகேண்ணா. உன்கிட்ட தான் லீவ் இருக்குல்லடா, அப்புறம் ஏன்டா லீவ் போட மாட்டேன்ற? இப்போவே இருக்கிற லீவெல்லாம் போட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் லீவ் வேணாமா? சும்மா இருடா. கல்யாணத்துக்கு லீவ் போடணும், அதுக்கப்புறம் லீவ் போடணும். எவ்வளோ லீவ் தேவைப்படும்? ஓஹோ சார், அப்போ ஒரு பிளானோட தான் இருக்கீங்க. நடத்துங்க நடத்துங்க. சரி, அப்புறம் பிரியா என்ன சொன்னா? இப்போ அதை பற்றி பேச வேணாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறமா தனியாக உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ இருடா கொஞ்ச நேரம். என்னாச்சு உனக்கு? ரகு, உனக்கு இந்த நாள் ஓகே தானே? அந்த நாளில் உனக்கு எதுவும் வேலை இல்லையே, வீட்டில் உன்னால் இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியும்ண்ணே. அப்படியே வேலை இருந்தாலும் வேற யார்கிட்டயாச்சும் மாற்றி விட்டுட்டு நான் வந்துட மாட்டேனா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நாளே நல்ல நாள்னா அன்னைக்கே போயிட்டு வந்துடலாண்ணே. சரி, ஓகே. லக்ஷ்மி, நீ சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி முறையாக சொல்லிடுமா, இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு முறையாக அவங்கக்கிட்ட சொல்லிடு. நாலு நேரம் எல்லாமே சொல்லிடு. சரியா? நான் சொல்லிடுறேன் மாமா. அப்போது நாளை எதுவும் சொல்ல வேண்டாமாங்கண்ணா? என்ன சந்தோஷ், அவசரம்? இதுக்கு மேலே உனக்கு எந்த வேலையும் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். சரியா? நான் எதுக்கு இருக்கேன், உங்கள் அண்ணா எதுக்கு இருக்கான், உங்கள் அண்ணி எதுக்கு இருக்கா, நாங்கள் எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் இனிமேல் முறையாக பண்ணிப்போம். இதுக்கு மேலெல்லாம் உனக்கு எந்த வேலையும் இல்லை. சரிங்கண்ணா, நீங்களே பார்த்துக்கோங்க. சரிப்பா ரகு, அப்போ ஒன்று பண்ணுவோம். பொண்ணு பார்த்துட்டு வரப்பயே ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிட்டு வந்துடுவோம். அவங்க பொண்ணோட ஜாதகத்தையும் நம்ம பையனோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு வந்துடுவோம் கல்யாணத்துக்கு. சரியா? சரிங்கண்ணா, நீங்கள் சொன்னதே நல்லா தான் இருக்குது. எதுக்கு நாட்களை தள்ளி போட்டுட்டு பொண்ணு பார்த்துட்டு வரதே ஒரு சடங்கு மாதிரி தானே. ஏன்னா பொண்ணும் மாப்பிளையும் ஏற்கனவே பேசி பழகினவங்க தானே. அதனால் ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு வந்துடுவோண்ணா. சரிப்பா, உனக்கு சம்மதம் தான். சரிதான்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.